ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையான கத்திரிக்காய் கொஸ்து தான் பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் பெரிய ஸ்பூனால் அரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கிறேன். இப்போ வறுக்கிற பொருளை வறுத்து எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வறுக்கிற பொருளை வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கடலைப்பருப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்பூன் கணக்கில் சொல்லணும்னா 2லேருந்து 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இதோட வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். காரத்துக்கு ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துங்க. இப்போ மிளகாய் எல்லாமே வறுபட்டு வந்துருச்சு. பாருங்கள், கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வந்திருக்குது. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். தட்டுக்கு மாற்றினோன்னே ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைவாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் கொஸ்தில் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் சமையல் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே கத்திரிக்காவை சேர்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமும் வதங்கும், கொஸ்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். நீளமாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வதங்கின பிறகு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் அடிக்கக்கூடாது, கையால் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம தனியாக. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் தாளிக்கிற பொருளை தாளிச்சிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தோடனே அதில் சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்த பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி 2 சின்ன பழுத்த தக்காளியை சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே இந்த கொஸ்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஈஸியாக வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி வதங்கின பிறகு நம்ம மசிச்சு வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துடலாம். கத்திரிக்காவை நம்ம கையால் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு லைட்டாக வதக்கி விடணும். கொஸ்து சேர்க்கும் போது நம்ம எப்போதும் புளிப்பு டேஸ்ட்டுக்காக புளியை சேர்ப்போம். ஒரு சின்ன சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். இதோட ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. இதோட வேறு எந்த தூளையும் சேர்க்க தேவையில்லை. அரைச்சி வச்ச அந்த பொடியை சேர்த்தாலே போதும். அரைச்ச பவுட்ரு எல்லா பவுட்ரையும் இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஸ்து எந்த அளவுக்கு தேவையோ, திக்காக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு 1லேருந்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி இறக்க வேண்டியதான். எல்லாமே கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு சேர்க்குறதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாலே போதும். அருமையான கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.